அண்ணன் கமலஹாசன் வரும்போது என்ன நடந்தது? யாராவது நான் போட்டியிடுறேன்னா சொன்னீங்களா? திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், அமமுகவை கூட சொன்னீங்க. என்னை அறமுக கூட முக்கல. எந்த பிராமண எதிர்ப்பை நீ திராவிட இருப்பை கட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். பார்ப்பன கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை இரண்டாக புலப்பேன். இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தா சீமா, உன்னை நடுவுல போட்டு ரெண்டா தமிழ்நாடு பொழந்துரும். அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். இதை எப்போதும் மறந்து விடாதீர்கள். பார்ப்பன கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை நீங்கள் இடிக்க முயற்சித்தால் அந்த கேப்ல உங்களை போட்டு முதல்ல உங்களை குழப்பம். அப்புறமா பார்ப்பன அந்த சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படி என்பதை தமிழ்நாடு மக்கள் மீண்டும் மீண்டும் நிரூபிப்பார்கள். நீங்கள் ஒருபோதும் மனித நேயத்தை கையில் எடுத்துக்கொண்டு வந்தால் சமாதானம். ஆனால் இந்த சனாதனத்தை கையில் எடுத்துக் கொண்டு வந்தால் உங்களுக்கு திராவிட கடப்பாறை என்ன செய்யும் என்பதை தமிழ்நாடு உணர்த்தும். நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். எனக்கு வேலை இருக்கு. தோழர்களே பத்தியா ஆர்எஸ்எஸ் மேடையில போய் சீமான் பேசிட்டாரு. சீமான் ஆர்எஸ்எஸ் மேடையில தான் பேசுவாரு. அதானே உலக சீமான் ரொம்ப யோக்கியர் மாதிரியும், அதனால அவர் போய் ஆர்எஸ்எஸ் மேடையில பேசிட்டாரு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. சீமான் போன்றான கழிச்சடைகள் எங்க வேணுமாலும் பேசுவாங்க. நீ என்ன ஜென்மம், நீ என்ன கேட்டகரின்னு எனக்கு புரியலையே. நீ ஈவேரான்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாரு. ஈவேரான்னு அதை விட கேவலமெல்லாம் பேசுறாருன்னு வச்சுக்கீங்க. அதனால சீமான் போன்றவர்கள் எங்க வேணுமாலும், என்னத்துக்காக வேணுமாலும், எப்ப வேணுமாலும், எங்க வேணுமாலும் பேசுவாங்க. இப்ப நாளைக்கே நீங்க கூப்பிட்டு வந்து ஏதாவது திமுக ஆதரவு மேடைகள்ல ஏதாவது பெரியார் பத்தி பேசணும்னா அங்கேயும் வந்து பேசும். நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதியை பத்தி ஒரு கூட்டம் போட சொல்லி போய் பேசுறேன். ஆனா அங்க அந்த மேடையில் வைத்துக்கொண்டு பாரதியை ரொம்ப உயர்த்தியும் பெரியாரை தாழ்த்தி பேசுற அந்த கண்ணோட்டம் இருக்குல்ல, அது ரொம்ப இழிவான ஒரு கண்ணோட்டம். பெரியாரால் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன் தான் தந்தை பெரியார். மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு தெரு தெருவாக போய் எங்கள் மேலே சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை துடைக்க போராடிய மாபெரும் தலைவன் தான் தந்தை பெரியார். கண்ணாடிக்கு மேலே ஒரு பெரும் கண்ணாடியை வைத்து குனிந்து குனிந்து எங்கள் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேடிய ஒப்பற்ற தலைவன் தந்தை பெரியார். நீ எங்க ஐயாவை பேசாத 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்திருக்கேன். என் கேரியரை விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன கேரியர்? சோத்து கேரியரா? பிறக்கும் போதே ஜமீனுக்கு மகனாக பிறந்து தன்னுடைய இளமை காலத்தை பூரா சிறையில கழிச்சு தன்னுடைய பொருளாதாரத்துல பெரும்பங்க இந்த இஸ்லாமிய இளைஞர் பட்டாளத்தை அரசியல் படுத்துவதற்காக செலவு செஞ்சு கடைசியில ஷஹீதானாரே எங்கள் ஐயா, தி ரியல் ஹீரோ பழனி பாபா. அவரை விட நீ பெரிய ஹீரோவா? அதாவது நாம் தமிழர் கட்சியில் உள்ள இந்த ஒரு பெண்மணி விஜயை பத்தி எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசி லாஸ்ட்ல வந்து பார்த்தோன்னா பழனி பாபாவை பத்தி எங்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஐயா பழனி பாபாவை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிங்க, அவரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் நீங்களே நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே வந்துருவீங்க. எது அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்கலையோ அவனை நம்பாது. எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தாலும் அம்பேத்கரை பற்றியும் பெரியாரையும் எவன் நம்பலையோ அவன் இந்திய மண்ணில் சுதந்திரவன், அவனால் உனக்கு ஒரு ஆபத்து உண்டு என்பதை தெரிந்து கொள். எவன் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன், பெரியார் வழியில் நடக்கிறேன் என்று நடந்து காட்டுகிறானோ, அந்த கொள்கைகளை ஒத்துக்கொள்கிறானோ அவனை நம்பு. அம்பேத்கர் பெரியார் இல்லாத எந்த அரசியல் இயக்கத்தை நம்பாத. இதை இளைஞர்களே இன்று நான் கணித்து சொல்கிறேன். பெரியாரால் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை எந்த பார்ப்பன எதிர்ப்பை பேசி நீங்க வந்து திராவிட இருப்பை காமிச்சிங்களோ அந்த பார்ப்பன கடப்பாறையை எடுத்து அந்த பழடைஞ்ச கோட்டை இடிப்பாங்க. அந்த ஆளை பத்தி ஒரு பேட்டின்னா நம்ம வேணானே இருப்போம். நம்ம பொதுவா பேசலான்னு தான் வந்தது. ஒரு தனி பேட்டி குறித்து பேசுற அளவுக்கான அறிவார்ந்த கருத்துக்கள் சொல்றதோ அல்லது அது குறித்தான ஒரு பொருட்படுத்தி ரொம்ப தீவிரமா பேசுறேன் என்னைக்குமே பேசுறது இல்லை. ஊதாரித்தனமா பேசுற நபர்களுக்கு நம்மளும் நேரத்தை செலவு பண்ணி பேசணுமாங்கிறது தான் விஷயம். ஆமா, நீ என்ன பிள்ளை வளர்த்திருக்க? எப்ப பார்த்தாலும் சில்லித்தனமா பேசி அசிங்கப்படுத்துறாங்க. பாரதியார் ஒரு முற்போக்கு அடையாளத்தோட தான் பார்க்கப்படுறாரு. சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்த போது அவர் தமிழ்ல முதல் அவர் தான் இன்னைக்கு இவர் பேசுறாருல சீமான், இந்த மாதிரியான கருத்துகள்
பாரதி வந்து தமிழ்ல அதை முதல்ல இந்துத்துவ ஐடியாலஜியோட அவர் தான் ஃபர்ஸ்ட் சுதந்திர போராட்டத்தை அணுகுறார். உங்களுக்கும் சீமானுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்கா? தனிப்பட்ட பிரச்சனை ஒண்ணு எனக்கு இல்லை. அவர் என்றைக்கு பெரியாரையும் அண்ணாவையும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாரோ அப்பொழுதே எனக்கு அவர் மீது பொல்லா கோபம். சொம்பு திருடி திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதா பஞ்சாயத்துல? அது மட்டுமல்ல, அவர் ஒரு போலி. காலியை கூட ஏற்றுக்கொள்ளலாம், கூலியை கூட மதிக்கலாம், ஆனால் போலியை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் எப்படி போலின்னு சொல்றீங்க? அவர் தம்பி பிரபாகரனை சந்தித்ததாக சொன்னார். நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவனும் கிடையாது. இவனும் ஒரு ஆண்டப்புழு, நீயும் ஒரு ஆண்டப்புழு, ரெண்டு பேருமே அவரிடத்தில் விவாதித்ததாக சொன்னார். அவரோடு உட்கார்ந்து ஆமைக்கறி சாப்பிட்டதாக சொன்னார். ஒரு நிமிட சந்திப்பு. பிரபாகரனோடு பயணித்தவர்கள் யாரும் இதுவரைக்கும் அதை சொன்னதில்லை. பிரபாகரன் செத்ததுக்கு அப்புறமா பிரபாகரன் இடத்துல இருந்து ஒரு பெரிய படையை உருவாக்கி போர் பயிற்சி எல்லாம் கொடுத்து சிங்கள ராணுவத்தையே எதிர்த்து போராடிட்டு இருக்கேன்னு சொந்த அப்பனையே நம்ப வச்சிருக்கான் பாருங்க. சரி அண்ணன் பிரில்லியன்ட் பிரசங்கம் பண்ணாத மாமே, நீ கில்லாடி மாமே. ஏன்னா சாகரத்துக்கு முன்னாடி 2 பேரும் கொண்டுட்டு செத்து போன அவங்க அப்பா சொல்ற அளவுக்கு நம்ப வச்சிருக்கான். பட் நமக்கு மட்டும்தானே தெரியும், அன்னை விஜயலட்சுமி கிட்ட மட்டும்தான் ஆயுதம் ஏந்தி போராடிட்டு இருந்தாரு. காட்டில் சஞ்சரித்த அண்ணன் வைகோ தம்பி பிரபாகரனை பற்றி ஒரு அற்புதமான நூலை தந்த தமிழ் தேசிய இயக்கத்தின் தனிகரற்ற தலைவர், உலகத் தமிழர் பேரவையின் தலைவர் நெடுமாறன், பல நெடுமாறன், தந்தை பெரியாரின் லட்சியங்களை வென்றெடுப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட கோவை ராமகிருஷ்ணன், இவங்க எல்லாம் அப்படியெல்லாம் சொல்லல. ஆனா இப்படி தம்பி பிரபாகரனை சொன்னதன் மூலம் ஒரு தமிழீழ போராட்டத்தை கொச்சைப்படுத்தியதை தாண்டி எனக்கு தெரிந்து உலக விடுதலை வரலாற்றில் தம்பி பிரபாகரனுக்கு நிகரான வீரர்கள் யாரும் இல்லை. அவரை கொச்சைப்படுத்தலாம். அந்த பிரபாகரனை காட்டி உலகத் தமிழர்களிடத்துல ஏய்த்தும் ஏமாற்றியும் பல கோடிகளை தேடிக்கொண்ட பொருளாதார குற்றவாளி சீமான். நண்பர்களே, திரள் நிதி கம்மியா கொடுக்குறீங்க நண்பர்களே. வெறும் 10 ரூபாய் 20 ரூபா, 1 ரூபாயா போட்டு தள்ளுறீங்க நண்பர்களே. கொஞ்சம் அமௌண்ட்டை உயர்த்துங்க நண்பர்களே. திரள் நிதி பத்தல, கொஞ்சம் கூட போடுங்க. சனிக்கிழமை திருவேற்காட்டில் நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்வை நடத்துவதற்கு வழக்கம் போல என் அன்பு சொந்தங்கள் திரள் நிதி திரட்சியின் மூலமாக எங்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்து வலிமைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். செலவுக்கு வேணும் இல்லையா? நானு பணத்தை பின்னாடி வச்சா பஸ்ல அடிச்சிடாங்கன்ட்டு முன்னாடி வச்சிருக்கேன்டா. எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. நான் திரும்ப சொல்றேன், போட்டா போடு, போடலைன்னா போ. என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 தளபதி. அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும் போது தளவிதி தளவிதின்னு கேக்குது. என்ன சிரிக்கிற கோவர்ல? சினிமாவில பஞ்சடாலாக்குல தம்பி, இது நெஞ்சிடாலாக்கு. இவன் ஒரு பைத்தியங்க. பைத்தியமா? இவன் பேச்சை கேட்டு சிட்டில 1000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் 1000ல் ஒருவன். அழகிரியை நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவரு என்னை கொடவடன்னு செல்லம்மா தான் கூப்பிடுவேன். தயலம்மாவும் அம்மான்னு தான் நான் கூப்பிடுவேன். 10 பேரை ஏமாத்தினாரு. 10 பேரை சீமா அவர் ஏமாத்திருக்காரு. அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க. ஹிட்லரை பத்தி கேட்டா பேசுவான். முசோலினியை பத்தி முசோலினியை பொறுத்தளவுல அவரை பாத்தீங்கன்னா, அவர் என்னுடைய நீண்ட கால நண்பரு. அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு. அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தோம்மா. ஹிட்லரை பத்தி பேசினா பேசுவான். கேப்டன் முல்லர் என்ன போய் இவர் கிளாஸ்மேட் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். பொன்பரப்பி தமிழரசை பத்தி கேட்டா அவருக்கு பொன்பரப்பி தமிழரசு நான் தான் மோர் வாங்கி கொடுத்தோம்மா. இங்கிட்டு பாத்தீங்கன்னா வீரப்பனாரை பத்தி பேசினா வீரப்பனை பத்தி காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு, அப்ப நான் தான் ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்தோம்மா. காமராஜரை பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விடுதான் என் வீடுமா. முத்துராமலிங்க பத்தி பேசினா அதை பத்தி பேசுவான். யார பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய். மகாராஷ்டிரால ஜெயிக்கிறோம், ஹரியானால ஜெயிக்கிறோம், பீகார்லயும் ஜெயிக்கிறோம், தமிழ்நாட்டுல திமுகவை துடை தெரிவோம்னு அமித்ஷா பேசுறாரு. அங்கெல்லாம் ஜெயிக்கிறவங்க இங்க ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? 2013லயே இதான் பேசினாரு தமிழ்நாட்டுல. இன்னைக்கு என்ன பேசுறாங்க? இந்த மறைமலை நகர் பக்கத்துல 10,000 பேர் அவங்களுடைய பூத் ஏஜென்ட்ஸ் அவங்களை கூட்டி வச்சுட்டு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே அமித்ஷா டிக்ளேர் பண்ணார், தமிழ்நாடு தான் எங்களுடைய டார்கெட்னு. அமித்ஷா மிஷன் 10 வருஷமா செய்தி போட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த வந்துட்டாரு, இந்த பேசிட்டாரு, அந்த ஹோட்டல்ல சந்திக்கிறாரு, இவங்க எல்லாம் வர்றாங்க அப்படின்னு. கடைசியில என்ன நிலைமை?
என்னெல்லாம் செஞ்சிருக்கு தெரியுமா பிஜேபி தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு ஸ்ரீராம் ஒரு பட்டியல் போட்டாரு. செஞ்சது இல்லைங்க, பிஜேபி தமிழ்நாட்டை வச்சு செஞ்சிருச்சு. கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக வச்சு செஞ்சிருச்சு.